எனக்கு என்ன தீர்வு கிடைக்கணும்? உன் வாழ்க்கையில இவ இல்லன்னு முடிவாயிடுச்சு. நீங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா இவ இருக்கிற சூழ்நிலைக்கு அன்பு கூட இவ வாழ்க்கையில இனிமே இல்லன்னு முடிவாயிடுச்சு. இதுக்கு இவ்வளவு காரணம் காட்டி உனக்கு நடக்க வேண்டிய நல்லது கெட்டத நீ தள்ளி போடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. எங்க பேச்ச கேட்டு நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லு. இவ இங்க வேலை பாக்குறதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இல்லனா இவ இங்க இருக்க கூடாது. மாம், ஆனந்தி பிரச்சனைக்கும் நான் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எல்லா சம்பந்தம் இருக்கு மகேஷ். உனக்கு எப்படி ஆனந்தி வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி எனக்கு கேப்புள்ள வாழ்க்கை முக்கியம். உன் கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ண நீ சரின்னு சொல்லு. இவ இங்க இருக்க நான் சரின்னு சொல்றேன். இல்ல நீங்க யார் என்ன சொன்னாலும் நான் இவளை இங்க இருக்க விட மாட்டேன். மீறி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க அப்புறம் நான் வீட்ல இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடுவேன். டாட், என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாம் கிட்ட பேசி புரிய வைங்க. மகேஷ், ஆனந்தி இங்க இருந்து அனுப்புறதுல எனக்கும் இஷ்டம் இல்லதான். ஆனா இப்ப உன்கிட்ட வைக்கிற டிமாண்டுங்கிறது ரொம்ப கரெக்டான டிமாண்ட். ஆனந்தி பிரச்சனைக்கு காரணமானவ யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுக்காக ஓன் லைஃபையும் அப்படியே எங்களால விட்டுற முடியாதுல்ல. நீ எதுக்குமே பிடி கொடுக்காம இருந்தா சரி வராது மகேஷ். அம்மா சொல்றதுக்கு நீ சரின்னு சொல்லு, நாம சொல்றதுக்கு அவ சரின்னு சொல்லுவா. டாட், மகேஷ், வேற வழி இல்ல மகேஷ். ஆண்டியோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. ஓ, அப்ப இதெல்லாம் உன்னோட ஐடியாவா? மகேஷ், என்ன மகேஷ், என்ன போய் சந்தேகப்படுற? ஆனந்தியோட பிரச்சனை தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குன்னு அவகிட்டயே கேளு. நான் இது ஒரு சான்ஸா யூஸ் பண்ணுவேன்னு நீ எப்படி மகேஷ் நினைச்ச? சத்தியமா கிடையாது மகேஷ். ஆனா ஆண்டி சொல்றது சரிதானே எனக்கு தோணுது. ப்ளீஸ் மகேஷ், ஆனந்திக்காகவாவது ஓகே சொல்ல. ஓ, இப்ப நான் ஓகே சொல்லிட்டா ஆனந்தி இங்க இருக்கிறதுல அம்மா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா? நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்லு. அதுக்கப்புறம் எனக்கு ஆனந்திய பத்தி எந்த டென்ஷனுமே இல்ல. அவ உண்மையை கண்டுபிடிக்கட்டும் இல்ல கண்டுபிடிக்காம போகட்டும். அதுக்கு ஒரு மாசம் ஆகட்டும் இல்ல ஒரு வருஷம் ஆகட்டும் இல்ல 10 வருஷம் ஆகட்டும், எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஆனா நீ மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கணும். நீ இவ்வளவு யோசிக்கிறதா இருந்தா வேணாம் மகேஷ். கருணாகரன், அவளை வெளியே அனுப்புங்க. ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன். ஆனந்தியோட லைஃப்ல ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத பண்ணுங்க. உன்னால இதுவரைக்கும் என் புள்ள வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் வந்திருக்க. ஆனா இன்னைக்குதான் முதல் தடவை உன்னால அவன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்காக உன்னை நான் இங்க இருக்க விடுறேன். போலாம் மித்ரா. ஏய், அப்புறம் என்ன? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போங்க, போய் வேலையை பாருங்க. போ போ. ஆனந்தி, சாரோட அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரமே சரியாயிடும். அவங்க பேசினது வருத்தமா இருந்தாலும் மகேஷ் சார் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போதுங்கிறது எனக்கு சந்தோஷம் தான்.
அதே மாதிரி நீங்களும் துளசியோட சேர்ந்து உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டா என் மனசுல இருக்கிற பாரம் இன்னும் குறையும்.